பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமம் மகிமைப்படுவதாக. அருமையான சகோதர சகோதரிகளே, போன எபிசோட்ல ரோமர்கள் நிறுவனம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை மாத்திரம் பார்த்தோம். அந்த 1வது வசனத்துல இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கப்படியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோங்கிற வார்த்தையை பார்த்தோம். அருமையான சகோதரர்களே, இந்த வார்த்தை எப்படி நம்ம வாழ்க்கையில நிறைவேறுதுன்னு பார்த்தோம். அதாவது விசுவாசத்தினால நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். அதாவது நம்ம சொன்னதுடைய மெய் பொருள் என்ன? மெயினா அங்க சொன்னது என்ன தெரியுமா? கிறிஸ்துவினாலே, தேவனாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். அப்ப கிறிஸ்துவினாலே நான் நீதிமானாக்கப்பட்டா, ஆக்சுவலி கிறிஸ்து இந்த பூமியில ஒரு சரீரத்துல வந்து எதை செய்தாரோ அதை நமக்குள்ள வந்து அதை செய்கிறதை நாம் பார்த்து, அதை நாம் கண்டு நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, அதை கீழ்ப்படியும் போது மெய்யாவே அந்த விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் நம்பிக்கையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆமா, அருமையான சகோதரர்களே, வேதம் ஒன்று சொல்லிருச்சு அப்படின்னா அதனுடைய நம்பிக்கையை நம்ம கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. நமக்குள்ள அந்த நம்பிக்கை உருவாகலை அப்படின்னா அது நம்பிக்கை எப்படி வரும்னா விசுவாசத்தினாலதான் வரும். அதாவது கிறிஸ்துவனுடைய செயல்னாலதான் வரும். அதாவது கிறிஸ்து எனக்குள்ள செயல்படும் போது அந்த செயலை நான் பார்த்துட்டேன் அப்படின்னா, எனக்குள்ள நடக்கிறதை பார்த்துட்டேன் அப்படின்னா நமக்குள்ள நம்பிக்கை வந்துடும். நம்பிக்கை மாத்திரம் இல்லை அப்படின்னா அன்பு உருவாகவே உருவாது. அதாவது தேவனுடைய செயல் வராது. அப்ப நம்பிக்கை ஒரு மனுஷனுக்குள்ள அவசியம் வேணும். அது எப்படி வரும் அப்படின்னா, கிறிஸ்து அந்த மனுஷனுக்குள்ள செயல்படுகிறதை அவன் காணும்போது. நல்லா விளங்கிக்குங்க. இன்னைக்கு நம்ம எல்லாரும் கிறிஸ்தவர்களா இருக்கிறோம். எனக்குள்ள கிறிஸ்து செயல்படுகிறாருன்னு நம்ம பார்க்கறது. அதாவது கிறிஸ்துவின் ஆவியை உடையவன் அவருடையவன் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்துவின் ஆவியை, அதாவது கிறிஸ்துவனுடைய செயல்பாட்டை உடையவன் தான் அவருடையவன். எனக்குள்ள கிறிஸ்துவின் ஆவி இருக்கிறான்னு நான் சொல்றேன். ஆனா கிறிஸ்து இருக்கிறாருன்னு சொல்றேன். கிறிஸ்துடைய ஆவி இருக்குன்னு சொல்றேன். ஆனா கிறிஸ்துவனுடைய செயல்பாடுகள் எனக்குள்ள இல்லை அப்படின்னா நான் எப்படி கிறிஸ்தவன் சொல்ல முடியும்? செயல்கள் என்னுடையது, ஆனா ஆவியும் அவருடையது. இது எப்படி இருக்கும்? இதுதான் வேற ஆவின்னு சொல்லப்பட்டிருக்கு. அருமையான சகோதரர்களே, ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து இந்த காலங்களில் மனம் திரும்புவோம். அதாவது நீங்க இப்படிப்பட்ட சத்தியங்களை கேட்கும்போது புதுசா உங்களுக்கு தெரியும். இது புதுசு அல்ல. தேவன் எங்களுக்கு சொல்லி இன்றைக்கு ஜனங்கள் தன் வழியில போய் தன்னை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள்ல, அந்த சத்தத்தை கேட்டதுனாலையும் அந்த சத்தம் எனக்குள்ள மாற்றுகிறதுனாலையும் அதுக்கு நான் கீழ்ப்படுகிறதுனாலையும் இப்படிப்பட்ட சத்தியங்களை நம்ம பேசி கொண்டிருக்கோம். அது கேட்கிற சகோதரர்களுக்கு ரொம்ப பிரயோசனமா இருக்கும். சத்தியங்களை நம்ம கொண்டு வரோம். அதாவது நீ கேட்டீங்க அப்படின்னா, கேட்டுட்டு அதை உங்களுக்குள்ள அந்த மெய்ப்பொருளை காணும்படிக்கு உங்க கவனம் செலுத்திட்டீங்க அப்படின்னா, அப்ப கிறிஸ்து எனக்குள்ள வந்திருந்தாருன்னா, கிறிஸ்துவின் ஆவி எனக்குள்ள இருக்கு அப்படின்னா, உண்மையாகவே அவர் எனக்குள்ள செயல்பட்டு கொண்டு இருக்கிறதை நான் பார்க்கணும். இதுதான் மெய்யான பொருள். பவுல் அதைத்தான் விரும்பினார். பவுலுடைய விருப்பம்லாம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகி நம்மிடத்தில் காண்பிக்கும் அந்த மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நாம் அறியும்படிக்கு நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள், அதாவது என் கண்கள் திறக்கப்பட்டுச்சு அப்படின்னா கிறிஸ்து என்னில் செயல்படுகிறதை நான் பார்க்க முடியும். ஆமா, அருமையான சோதரை, நம்ம எல்லாரும் கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறான்னு சொல்லுவோம். ஆனா கிறிஸ்து செயல்படுகிறாருன்னு பார்த்து இல்லை, அதை காண முடியல. அது செயல்படுவாருன்னு சொல்லுவோம். படுகிறாருங்கிற நிச்சயம் உடையவனா இருந்தா நான் நம்பிக்கை உடையவனா இருக்கு. எனக்குள்ள நம்பிக்கை இல்லை அப்படின்னா நான் எப்படி அவரை குறித்து மேன்மை பாராட்டுவேன்? அவரை குறித்து எப்படி எனக்கு தைரியம் வரும்? எப்படி நான் அவருடைய வீடா இருப்பேன்? அதனால எபிரேயர்கள் நிறுவனத்தில் இப்போ போன வாரம் பார்த்தோம். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமே ஆகில் நாமே அவருடைய வீடா இருப்போம். அருமையான சகோதரர்களே, எப்படி நம்பிக்கை வரும்? எனக்குள்ள விசுவாசம் கிரியை செய்யறதை நான் பார்க்கும்போது. விசுவாசம்னா என்ன? எனக்குள்ள கிறிஸ்துவானவர் செயல்படுகிறதை நான் காணும் போது எனக்கு நம்பிக்கை வர ஆரம்பிக்கும். இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவர்கள் தான், இப்படிப்பட்ட சகோதரர்கள் தான் இன்னைக்கு தேவனுக்கு தேவை. அதாவது தேவன் என்னில் செயலாற்றி கொண்டிருக்காரு. அதுதான் இந்த 1ஆம் வசனத்தை நம்ம தொடர்ச்சியா பார்த்தோம். ஒரே வசனத்தை மட்டும் தான் பார்த்தோம். விசுவாசத்தினாலே அது சொல்லும்போது இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே, அதாவது தேவன் இந்த பூமியில வந்து எதை நடப்பித்தாரோ, அதாவது மனுஷனுடைய பாவங்களுக்காக மரித்தார். அதே மரணத்தை அவர் எனக்குள்ள வந்து அந்த பாவத்தை அது பாவம் மறிக்கப்பட்டதுங்கிற எனக்குள்ள காமிச்சு நான் உலகத்தை விட்டு விலகவும் உலகத்தை சார்ந்தில்லாமல் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை எனக்கு கொடுத்து நானும் இந்த உலகத்துக்கு மறைச்சிக்கிறேங்கிற நம்பிக்கை எனக்கு கொடுக்குறா. அந்த எதை செய்தாரோ அதே செயலை எனக்குள்ள வந்து நடப்பிக்கிறார். அதை எவ்விதமாக, அதாவது தேவன் எனக்குள்ள செயலாற்றுகிறார். விசுவாசம் எனக்குள்ள செயலாற்றுகிறது. கிறிஸ்து செய்ததை, இந்த பூமியில செய்ததை எனக்குள்ள செய்து முடிக்கும்படி வந்து செயலாற்றி கொண்டு தாரை பார்க்கும்போது நாம் தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். இந்த வசனத்தை தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தோம், அதோடு தொடர்ந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானமும் பெற்றுக்கிறோம். அதாவது நாம் நீதிமானாக்கப்பட்ட பிற்பாடு
நாம் அவரோடு கூட சமாதானம் ஆகிறோமா. பொருள் என்ன தெரியுமா? அவர் எதை விரும்புகிறாரோ அதை நான் விரும்புகிறேன். அவர் எதை வெறுக்கிறாரோ அதை நான் வெறுக்கிறேன். இதான் அப்ப தேவனோடு கூட நான் சமாதானமா இருக்கிறேன் அப்படின்னா, தேவனோடு கூட எனக்கு ஒரு சமாதானம் இருக்குது, ஒரு உறவு இருக்கு அப்படின்னா, அவர் விரும்புகிறதை நான் விரும்புகிறேன், அவர் வெறுக்கிறதை நான் வெறுக்கிறேன். அவர் எதை வெறுக்கிறார்? அவர் சத்துருக்களை வெறுக்கிறார். சத்துருன்னா யாரு? மாம்சமும் அது ஆசை இச்சைகளும் தேவனுக்கு விரோதமான பகை. அருமையான சகோதரர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததனுடைய பிரதான நோக்கமே மாம்சத்தையும் அதனுடைய ஆசை இச்சைகளையும் சிலுவையில அறையத்தான். அந்த மாம்சமும் ஆசை இச்சைகளும் எங்கே இருக்குது? ஒவ்வொரு சகோதரன் ஒவ்வொரு சகோதரருக்குள்ளேயும் அந்த இச்சைகளும் மாம்சமும் அதில் ஆசை இச்சை இருக்கு. மாம்சத்துல அது ஒரு 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 பாவ ஊற்று ஊறும், அது இச்சையா வரும், அது மனுஷனை தேவனை விட்டு பிரிச்சிடும். அதை சிலுவையில் அறையத்தான் குமாரன் வெளிப்பட்டார். அந்த குமாரன் இன்னைக்கு எனக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த குமாரன் எனக்குள்ள வந்து, அந்த கிறிஸ்து எனக்குள்ள வந்து ஒரு செயலை உண்டு பண்ணுகிறார். அது எதுக்கு விரோதமாக? மாம்சத்தைக்கும் அது ஆசை இச்சைகளுக்கு விரோதமாக. இப்ப நான் நீதிமானாக்கப்பட்டுட்டேன், அதாவது தேவனிடத்தில் முன்பாக நிற்கிறேன். நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிறேங்கிறதுக்கு பொருள் என்ன தெரியுமா? அவர் விரும்புறதை நான் விரும்புகிறேன். பொருள் என்ன தெரியுமா? அநீதியை வெறுக்கவும் நீதியை விரும்பவும் தக்கதாக தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து. அதைத்தான் அவர் சொல்றார் அந்த இடத்துல. அவர் சொல்லும்போது, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கப்படியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அதாவது அவருக்கு முன்பாக நிற்கிறோம். எளியாங்கிற ஒரு மனுஷனை தெரியும், அவன் பாடுள்ள மனுஷன்தான். அவன் தேவனுக்கு முன்பாக நின்றுருக்கான், கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக நின்றுருக்கான். எப்படி நின்றான்? நான் இதை குறித்து வெளிச்சமா எனக்கு தேவன் எனக்கு உணர்த்தின காரியம் என்ன? அவன் பாடுள்ள மனுஷன். அதாவது ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு விரோதமான காரியங்களை தனக்குள்ள கண்டா, அதை வெறுத்தான், தேவனுடைய சமூகத்தில் நின்றான். அருமையான சகோதரர்களே, நான் தேவனிடத்தில் தேவனுக்கு முன்பாக அவரோடு கூட சமாதானம் பெற்றிருக்கிறேன், அவருக்கு முன்பாக நான் நிற்கிறேன் அப்படின்னா, எனக்குள்ள இருக்க மாம்சத்தையும் அதனுடைய ஆசை இச்சைகளையும் வெறுக்கிறேன், முழு பகையாய் பகைக்கிறேன். நல்லா படிச்சு பாருங்க, வேதம் சொல்லுது. 139வது சங்கீதம் 139வது சங்கீதத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. நல்ல வசனம் அது. 21ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். கர்த்தாவே, உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை நான் அருவருக்காமலும் இருப்பேனோ. அவர் சொல்றார், முழு பகையாய் அவர்களை பகைக்கிறேங்கிறார். ஆம் அருமையான சகோதரர்களே, நான் கிறிஸ்துவோடு கூட, அதாவது தேவனோடு கூட சமாதானம் பெற்றிருக்கிறேன், அதாவது அவரோடு கூட சமாதானமா இருக்கிறேன், அவருடைய சமூகத்தில் நிற்கிறேன். அதுக்கு மெய்ப்பொருள் தெரியுமா? என்னை நான் வெறுக்கிறேன். ஒரு சகோதரன் தன் இச்சைகளை, தனக்குள்ள சுய நீதியை ஒரு மனுஷன் வெறுக்காத பட்சத்துல அவன் ஒரு நாளும் கிறிஸ்துவை பின்பற்றவே முடியவே முடியாது. இன்னைக்கு அநேகர் நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகிறோம், ஆனா நாம் நம்முடைய சுய வழியில நம்முடைய சொந்த புத்தியை நம்ம நேசிக்கிறோம். நம்மளை நாம் இன்னும் வெறுக்க முடியல. நான் என்னை ஏன் வெறுத்தனா வெறுக்க முடியலங்கிறத நான் எப்படி காண முடியும் தெரியுமா? எனக்கு பாதகம் வரும்போது, எனக்கு சாதகம் இல்லாத சூழல் வரும்போது என்னுடைய நிலைப்பாடு என்ன? நான் என்ன ஆக்ஷன் பண்றேன்? நான் இன்னொரு சகோதரனுக்கு விரோதமா நிற்கிறேன்னா, இல்லை பரவாயில்ல, தேவன் இதை அனுமதிச்சார் என்று சொல்லி நான் என்னை வெறுக்கிறவனா? அதாவது நான் என்னை வெறுக்கிற காரியம் என்னன்னா, எனக்கு சாதகம் இல்லாத சூழல் வரும்போது என் மாம்சத்திலிருந்து வரக்கூடிய இந்த பகை உணர்வுகளை தள்ளி விட்டுட்டு, நான் தேவனுக்கு பயந்தவனாய் இச்சையை தள்ளி விட்டுட்டு தேவ சமூகத்தை ஆண்டவரை இதை அனுமதிக்கிறீர் என்று அந்த குறிக்கோளோட போறேன்னா, இல்லை எனக்குள்ள வரக்கூடிய அந்த இச்சைகளை கண்டு நான் இன்னும் இடரல் அடைகிறேனா, தாங்கல் அடைகிறேனா, நான் இன்னும் எனக்குள்ள தாங்களும் மனத்தாங்கல் வருது அப்படின்னா, மற்ற சகோதரர் மேலே எனக்கு மனத்தாங்கல் உண்டு அப்படின்னா, நான் ஆட்டோமேட்டிக் நம்ம நினைக்க சொல்ல முடியும், நான் இன்னமும் ஆக்சுவலி இன்னும் என்னை வெறுக்காத ஒரு சகோதரன் தான். நான் என்னை வெறுக்கிற அந்த அனுபவத்துக்குள்ள நான் வந்துட்டேன் அப்படின்னா பெரிய பிளஸ்ஸிங் இருக்கும், பெரிய ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். சரி, இப்போ நம்ம எல்லாரும் நம்மை வெறுக்கிறதுனாலையும் நம்முடைய இச்சைகளை விட்டு தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறதுனாலையும் அவர் விரும்புகிறதை நான் விரும்பவும், அவர் வெறுக்கிறதை வெறுக்கத்தக்கதான அந்த நிலைப்பாடை நாம் பெற்றுக்கிறதுனால இப்போ யாருக்கு முன்பாக நிற்கிறோம்? தேவனுக்கு முன்பாக நிற்கிறோம். அதாவது அவரோடு கூட சமாதானம் பெற்றிருக்கோம். இதை சொல்லும் போது 1ஆம் வசனத்தை சொல்லி முடிச்சுட்டு இன்னைக்கு பார்க்க போது 2ஆம் வசனம். அவர் சொல்றார் 2ஆம் வசனத்துல, தேவனிடத்தில் சமாதானம் பெற்றுக்கிறோங்கிற 1ஆம் வசனத்தை முடிச்சுட்டு 2ஆம் வசனத்தை சொல்றார், அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவனுடைய மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அருமையான சகோதரர்களே, 1ஆம் வசனமும் 2ஆம் வசனமும் ஒரு சகோதரன் வெளிச்சத்தை கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னா அவன் பாக்கியவான். ஏன்னா வேதம் அந்த மனுஷனுக்கு அந்த வார்த்தையுடைய மெய்ப்பொருளை விளக்கிருச்சு அப்படின்னா அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சகோதரன். அதை நான் புரிஞ்சுக்கிறணும். எல்லாருக்கும் அந்த வேத வசனம் புரியும் அப்படி சொல்ல முடியாது.
ஆனா சில புரிந்த சகோதரனால, அதாவது அந்த அந்த வசனத்துடைய வெளிச்சத்தை பெற்ற சகோதரர்கள் அந்த வெளிச்சத்தை கொண்டு போகும்போது மற்ற சகோதரர்களுக்கு அது பிரபலமாகும். அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார். ஒரே ஒரு கிறிஸ்து தான். ஒரே சரீரத்துல வந்தார். அவர் அந்த வெளிச்சத்தை நமக்கு கொடுத்ததுனால, இப்ப நம்ம எல்லாரும் அநேகர் அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்கிறோம். அது போலவே தான் யாராவது ஒரு சகோதரனுக்கு தேவன் வெளிச்சத்தை கொடுப்பார். அந்த வெளிச்சத்தின் மூலமாக அநேகர் வெளிச்சம் பெறுவார்கள். வேதம் சொல்லுது, வெளிச்சத்தின் மேல வெளிச்சம் அப்படின்னு சொல்லுது. அப்போ ஒரு சகோதரன் ஒரு வெளிச்சத்தை கொண்டு வர்றார். அந்த வெளிச்சம் அவனை கிறிஸ்துவத்துல கொண்டு போகும். அவன் அதிக வெளிச்சத்தை பெற ஆரம்பிப்பான். அப்பன்னா இப்படிப்பட்ட பொருள்களை இந்த வெளிச்சத்தை எப்ப எங்கெல்லாம் அந்த வேதத்துடைய மெய்ப்பொருள் சத்தியம் விளக்கப்படுதோ அப்படிப்பட்ட இடத்தை தேடி நம்ம ஓடி அமர்ந்து கண்டுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் நம்ம வெளிச்சத்தின் மேல வெளிச்சம் பெற முடியும். ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாரும் எங்கெல்லாம் வேதங்களை வாசிக்கிறாங்களோ, வேதத்தை படிக்கிறாங்களோ, வார்த்தைன்னு சொல்றாங்களோ அங்கே சத்தியம் இருக்குங்கிறோம். ஆனாலும் இல்லை, சத்தியம் வேற, வேத வாசிப்பு வேற. அதாவது முழு எழுதப்பட்ட வார்த்தையை பேசுறது வேற, சத்தியம் வேற. சத்தியங்கிறது அதுக்குள்ள மறைந்திருக்கிற வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை எனக்குள்ள நடப்பிக்கிறது தான் சத்தியம். அதை புரியறதா மேன்மையான அர்த்தம். அப்படித்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப 2வது வசனத்தை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை பெற்று. எவர் மூலமாய்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாய். அப்ப இயேசு கிறிஸ்து மூலமாய் அவர் கிருபையில், அதாவது தேவனிடத்துல நிற்கக்கூடிய அந்த ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இது யாரால் உண்டானது? குமாரனால, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனால. அந்த வசனம் சொல்றாரு பாருங்க, விசுவாசத்தினாலே பெற்றுங்கிறார். அவர் மூலமாய்ன்னு சொன்னார்ல, அவர் மூலமாய் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்றுங்கிறார். பொருள் என்னன்னா, கிறிஸ்துவினாலதான் நாம் ஸ்லாக்கியத்தை பெறுறோம். ஆனா வேதம் சொல்றது விசுவாசத்தினால், அதாவது கிறிஸ்துவினுடைய செயல்பாடுகளினாலே. நான் அடிக்கடி வலியுறுத்துற காரியம் என்ன தெரியுமா? ஒரு மனுஷனுக்குள்ள கிறிஸ்து இருக்கார் அப்படின்னா அவர் செயல்பட்டு கொண்டு இருக்கணும். அதாவது கிறிஸ்துவனுடைய செயல் இல்லாமல் நாம் ஒரு நாளும் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய முடியாது. எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார் என்று சொல்லி நான் செயல்படுகிறது கிறிஸ்துவுக்கும் எனக்கு பகையை உண்டாக்கும். ஆனா தேவனுக்கும் எனக்கு பகையை உண்டாக்கும். ஆனா எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார் என்று சொல்லி எனக்குள்ள கிறிஸ்து செயல்பட்டார்னா அது தேவனுக்கு பிரியமா இருக்கும். ஆமா, அருமையான சகோதரர்களே, தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யும்படி தான் அந்த வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கு. இதை நான் எப்படி புரிந்து கொண்டோம் பாருங்களேன். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். அப்ப பெற்றது மாத்திரமல்ல, விசுவாசத்தினாலே அவர் சொல்றாரு, விசுவாசத்தினால் பெற்றுங்கிற காரியத்துக்கு கொண்டார். அதாவது கிறிஸ்து மூலமா இந்த ஸ்லாக்கியத்தை பெற்றோம். ஆனா அது விசுவாசத்தினால பெற்றோம்ங்கிற காரியத்தை கொண்டு வர. அப்படின்னா கிறிஸ்துவனுடைய செயல்பாடுகளினாலே கொண்டு வந்தோம். இப்ப நான் சிந்திக்க வேண்டிய பகுதியில் என்னன்னா, நான் தேவனுடைய சமூகத்துல போய் நிக்கிறேனே, தேவனுடைய சமூகத்துல நிக்கிறேனே, இது யாருடைய செயல்? கிறிஸ்துவனுடைய செயல். இது எப்படி தொடர்ந்து நிக்கிறேன்? தேவனுடைய செயல்னால நிக்கிறேன். அதாவது விசுவாசத்தினால நிக்கிறேன். இப்ப விசுவாசம் எனக்குள்ள செயல்பட்டு கொண்டிருக்கா? ஆமா, விசுவாசம் எனக்குள்ள செயல்பட்டு கொண்டிருக்கு. எப்படி? ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நேரமும் தேவனுடைய அந்த விருப்பமும் செய்யும் எனக்குள்ள வரும்போது அந்த விருப்பத்துக்கு நான் கீழ்ப்படைஞ்சு தேவ சமூகத்துல நிக்கிற ஸ்லாக்கியத்தை பெறேன். பார்த்தீங்களா? தேவ சமூகத்தில் நிற்கிறேன் பெறல, நாம் அங்கே நிலை கொண்டிருக்கிறோம். அருமையான சகோதரர்களே, அப்படின்னா பொருள் என்ன தெரியுமா? நம்ம முதல் சொன்னதுதான். என்ன பொருள் தெரியுமா? ஒவ்வொரு நிமிஷமும் சரி, ஒரு மனுஷன் தனக்குள் வரக்கூடிய மாம்சத்தையும் அது ஆசை இச்சைகளையும் காண்கிறான். அதுக்கு விரோதமா கிறிஸ்து நமக்குள்ள விருப்பத்தை கொடுக்கிறார். அதுக்கு அவன் கீழ்ப்படுகிறான். அப்பனா எனக்குள்ள விருப்பத்தை கொடுக்கிறது விசுவாசம், அதுக்கு கீழ்ப்படுகிறது விசுவாசிக்கிறேன். அதாவது விசுவாசத்துல முழு பகுதி என்ன தெரியுமா? அதுக்கு நான் விசுவாசிக்கிறேன், கீழ்ப்படுகிறேன். அப்ப விசுவாசம் எனக்குள்ள ஒன்றை உருவாக்கும் போது, கிறிஸ்து எனக்குள்ள ஒன்றை உருவாக்கும் போது, அதுக்கு கீழ்ப்படுகிற ஒரு காரியம் வரும்போது நாம் எங்கே நிற்கிறோம் அப்படின்னா தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறோம். அருமையான சகோதர சகோதரிகளே, இதை கேட்கும்போது புதுசா ஏதோ தெரியுற மாதிரி தெரியும். இல்ல, இதுதான் நடைமுறை வாழ்க்கை. ஒரு மனுஷன் கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறான் அப்படின்னா அவன் கிறிஸ்துவோட வாழ்கிறான். நான் கிறிஸ்துவோட வாழ்கிறேன்னா, எஸ், நான் கிறிஸ்துவோட வாழ்றேன். ஏன் தெரியுமா? கிறிஸ்து எனக்குள்ள செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் செயல்பட நான் அதற்கு ஆமேன்னு சொல்ல, அதுக்கு கீழ்ப்படிய நான் அவரோட வாழ்கிறேன். அதாவது கிறிஸ்துவனுடைய செயல்பாடுகளை தள்ளி, அவருடைய விருப்பத்தை தள்ளி, என் விருப்பத்தை உள்ள கொண்டு போகும்போது நான் கிறிஸ்துவுக்காக தான் செய்வேன். ஆனா கிறிஸ்துவுக்கு எதிராக செய்வேன். அதாவது தேவனுக்கு எதிராக செய்வேன். இன்னைக்கு அநேக சகோதரர்கள் தேவனுக்கு எதிராக செய்யறாங்க. அருமையான சகோதரர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னோட இராதவன் எனக்கு விரோதியா இருக்கிறான்னு சொன்னார். அது என்ன பொருள்? அது அவரோட இராதவன் யாரு? யார் அவர் சமூகத்துக்கு முன்னாடி நிக்காம இருக்க முடியும்? எவன் ஒருத்தன் தன் சுய இச்சையின்படி நடக்கிறானோ, தன் சுய விருப்பத்தின்படி நடக்கிறானோ, அவன் வேணா ஏசுன்னு சொல்லலாம். ஆனா அவருடைய சமூகத்தில் இல்லை. ஒரு சகோதரன் அவருடைய சமூகத்தில் நிக்கிறாங்கிற பொருள் என்ன தெரியுமா? அவர் வெறுக்கிறதை அவன் வெறுக்கிறான். அதாவது வெறுக்கும்படிக்கு அவனுக்குள்ள ஒரு விருப்பத்தை கொடுக்கிறார். அதுக்கு அவன் கீழ்ப்படுகிறான். அவன் அதை மேற்கொள்ள முடியல.
கர்த்தருடைய சமூகத்துல கிருபைக்கு போறான். அந்த கிருபையினால அவர் சமூகத்துல நிற்கக்கூடிய அந்த சிலாக்கியத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான். ஆமா அருமையான சகோதரர்களே, விசுவாசத்தினாலேன்னு சொல்லி ஏன் இதை அடிக்கடி சொல்றேன் அப்படின்னா, நம்ம எல்லாரும் விசுவாசம் இருக்குன்னு சொல்றோம். ஆனா விசுவாசத்தினுடைய செயல் என்னங்கிறத நாம் புரிந்து கொள்ள முடியல. விசுவாசங்கிறது கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறது. விசுவாசத்தினுடைய செயலுங்கிறது தான் விசுவாசத்தினால கிரியை நடப்பிக்கப்படுகிறது. அப்ப கிறிஸ்துவனுடைய செயலினாலே விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருக்கோம்னு சொல்றார். அதாவது அங்கு சமூகத்துல நிலை கொண்டிருத்தல். ஒரு சகோதரன் தேவனுடைய சமூகத்துல நிலை கொண்டிருக்கான் அப்படின்னா, எப்படி எலியா தேவ சமூகத்துல நிலை கொண்டிருந்தானோ அதுபோல இந்த மனுஷன் நிலை கொண்டிருப்பான். அன்னைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னதை நான் உங்களுக்கு சொன்னேன். அதாவது என்னோடு இராதவன் எனக்கு விரோதியா இருக்கான்னு சொன்னேன். அப்படின்னா பொருள் என்னன்னா, கர்த்தருடைய சமூகத்தில் இல்லாதவன் தான் அர்த்தம். அப்ப கர்த்தருடைய சமூகத்தில் இல்லாதவன் யாரு? தன் சுய இச்சையின்படி நடக்கிறவன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரத்தில் சொன்னார், பாவம் செய்கிறவன் வீட்டிலே நிலைத்திரான், குமாரனோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறான்னு சொல்றார். அப்ப நான் பாவம் செய்கிறவன் யாரு? தன் சுய இச்சையின்படி செய்கிறவன். பாவங்கிறது என்ன? அதாவது விசுவாசம் இல்லாமல் வருவது எல்லாம் பாவம் தான். அதாவது தேவனுடைய செயல் இல்லாமல், எனக்குள்ள தேவனுடைய செயல் இல்லாம எனக்குள்ள எது வெளிப்படுதோ அது எல்லாம் பாவம் தான். அந்த அப்படி பாவம் செய்கிறவன் வீட்டிலே, அதாவது தேவனுடைய வீட்டில் நிலைத்திரான்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆமா அருமையான சகோதரர்களே, நாம் சிந்திச்சு பார்ப்போம், பயப்படுவோம், மனம் திரும்புவோம். இன்னைக்கு நான் வேதத்தை வாசிக்கிறேனே, வேதத்தை படிக்கிறேனே, வேதத்தை கேட்கிறேனே, ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் அதுக்கு விரோதமா நிற்கிறேன் அப்படின்னா, என் இஷ்டத்துக்கு நிற்கிறேன்னா இல்லை கிறிஸ்துடைய விருப்பத்துக்கு நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன்னா, இதை நான் பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஒரு சகோதரன் வேணும்னே மனதார கிறிஸ்துக்கு விரோதமாய் போக மாட்டாங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா அறியாமையினால, தன் சுய புத்தியினால, சுய இச்சையினால தேவனுக்கு விரோதமான காரியங்களை நடப்பிக்கிறாங்க. இப்ப சிந்திக்க வேண்டிய பகுதிகள் என்னன்னா, நான் தேவனோடு இருக்கிறேன்னு சொல்லலாம், ஆனா அவருக்கு விரோதமா இருக்க முடியும். நான் சொல்றது தேவனோடு இருக்கிறேன்னு நான் சொல்றேன், ஆனா என் செயல் அவருடைய செயல் இல்லை, என்னுடைய செயல். அதாவது என்னுடைய செயலா இருந்தா நான் அவருக்கு விரோதமா தான் நிற்பேன். அப்ப அவருடைய சமூகத்துல, அவருடைய வீட்டுல நான் நிலை கொண்டிருக்க மாட்டேன். ஆனா ஒரு கிறிஸ்தவன் தேவனுடைய சமூகத்துல நிலை கொண்டிருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் தேவனுடைய சமூகத்துல ஒரு சகோதரன் நிலை கொண்டிருக்கான் அப்படின்னா, அவன் ஒவ்வொரு நாளும் தனக்கு விரோதமா நிற்கிறான். தான் அவர் வெறுக்கிறதை வெறுக்க ஆரம்பிக்கிறான். அந்த வெறுக்கிற விருப்பத்தை தேவன் அவனுக்கு கொடுக்கிறார். அந்த அந்த விருப்பத்தை எடுத்துக்கொண்டு அதுக்கு கீழ்ப்படிஞ்சு தேவ சமூகத்துல தன்னால இயலாத காரியம் என்னால முடியாத ஆண்டவரேன்னு சொல்லி அங்கே சரண்டர் ஆகிறான். ஆமா அருமையான சகோதரே, ஒவ்வொரு சகோதரனும் தேவனுடைய சமூகத்துல எதையும் செய்ய என்னால் இயலாதுங்கிற நம்பிக்கை வரும் வரைக்கும் அவன் தேவனுடைய சமூகத்துல காத்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. நம்ம எல்லாரும் சில 2 வசனம் தெரிஞ்ச உடனே மற்றவங்களுக்கு போதிக்க ஆரம்பிக்கிறோம். நம்ம தப்பு பண்றோம். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆத்மா அழியுது, உன் ஆத்மாவை காப்பாத்திக்கிட்ட, இல்ல ஆத்மா அழியுது போங்கிறாங்க. இல்ல நாம் இன்னும் தப்பு பண்றோம். தேவனால் அனுப்பப்படாமல் நாம் எந்த காரியத்தை செய்தாலும் அதை இடிச்சு தான் போடுவோமே தவிர அதை கட்ட மாட்டோம். தேவனால் கட்டப்படுவதற்கு தேவனால் அனுப்பப்பட வேண்டியது அவசியமா இருக்கு. நம்ம எல்லாரும் சொல்லலாம், எப்பொழுதுதான் தேவன் நம்மளை அனுப்புவாரு? அவர் நம்மளை அனுப்ப முடியுமா? அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் அனுப்புவார். சாதாரண மனுஷனை கூட அவர் தேவைக்கு அனுப்ப முடியும். ஆமா அருமையான சகோதரர்களே, யாரை தேவன் அவருடைய பணிக்காக அனுப்ப முடியும் தெரியுமா? யாரெல்லாம் அவருடைய சமூகத்துல நிலை கொண்டிருக்கார்களோ. நிலை கொள்வதற்கு காரியம் என்ன தெரியுமா? எதையாவது செய்து அல்ல, இல்ல எது ஒன்றும் என்னால முடியாதுங்கிற இந்த நிலை அறிந்தவர்களாய் அவருடைய சமூகத்தில் நிலைச்சிருக்கா மத்தியெல்லாம் அவன் தான் நிலை கொண்டிருக்கான். இது யார் நின்றா? எலியா நின்றான். அன்னைக்கு அந்த எலியாவை தேவன் பயன்படுத்தினார். அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டுட்டு பாகாலுக்குள்ள போயிட்டாங்க, தேவனை மறந்துட்டாங்க. அப்போ அவங்க எல்லா ஜனங்களுக்கும் கர்த்தரே யெகோவாவே தேவன், கர்த்தரே தேவன் என்று சொல்ல வேண்டியது கட்டாயமா இருந்துச்சு. அதுக்கு ஒரு மனுஷனை தேவன் உருவாக்கினார். அந்த மனுஷன் யாரு? கர்த்தருடைய சமூகத்தில் நின்ற ஒரு மனுஷன், பாடுள்ள ஒரு மனுஷன். இன்னைக்கு அப்படிப்பட்ட எலியாவின் ஆவி உடையவர்கள் இன்றைக்கு தேவை. எப்படி அன்றைக்கு ஒரு யோவான் சானகன் எலியாவின் ஆவி உடையவனாய் இந்த பூமிக்கு வந்தானோ, அதே போல எலியாவின் ஆவியுடைய சகோதர சகோதரிகள் இன்னைக்கு பூமிக்கு தேவை, இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்கு தேவை, இன்னைக்கு சபைக்கு தேவை. அருமையான சகோதரி, ஒரு வைராக்கி எடுப்போம், கர்த்தருடைய சமூகத்தில் நிற்போம், அவர் விட்டு விலகாது இருப்போம். ஒவ்வொரு நாளும் மாம்சத்துக்கும் ஆசை இச்சைகளுக்கு விரோதமா நிற்கிறதுக்கு பார்ப்போம். ஏன்னா எனக்குள்ள வந்திருக்க கிறிஸ்து அதைத்தான் நமக்குள்ள உண்டு பண்ணுகிறார். மற்ற சகோதரனுக்கு விரோதமா இல்லை, எனக்கு விரோதமா, என்னில் இருக்கக்கூடிய சுயத்துக்கு விரோதமா நான் நிற்கும்படிக்கு தேவன் அந்த விருப்பத்தை கொடுக்கிறார். அந்த விருப்பத்தை எடுத்துக்கொண்டு தேவன் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்க ஆரம்பிச்சோம்னா அங்கே நிலை கொள்ள ஆரம்பிச்சிருவோம். அந்த நிலை கொண்டிருக்க நமக்குள்ள ஒரு ஆசை வரும். என்ன தெரியுமா? தேவனுடைய மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கை வந்துடும். அதாவது அவரை போல மாற வேண்டும், அப்புறம் விருப்பம் வரும், அதுக்கப்புறம் நம்பிக்கை வந்துடும். ஆமா அருமையான சகோதரர்களே, தேவன் அதை பாய்ப்பார். ஒவ்வொரு நாளும்
என்னுடைய பலவீனங்களை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய சமூகத்துல போய் நான் நிற்க, கர்த்தருடைய சமூகத்துக்கு நான் போக, கர்த்தருடைய சமூகத்துக்குள்ள போக 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 அவர் எனக்கு வெளிச்சம் கொடுப்பார். அவருடைய சாயலை நான் தரிசிக்க ஆரம்பிப்பேன். அந்த சாயலை நானும் அடைவேங்கிற நம்பிக்கை அந்த சமூகத்துல வரும். கர்த்தருடைய சமூகத்துல நம்பிக்கையா இருப்பான். அதனாலதான் 2வது வசனம் சொல்லுது, அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்க ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்த காரியத்தில் வருது. அப்பனா கிறிஸ்து மூலமாய் அவருடைய அந்த கிருபைக்குள்ள போகல, கிருபையை பெறக்கூடிய ஸ்லாக்கியத்தை பெற்று அங்கு நிலை கொண்டிருக்கிறோம். அப்ப கிருபையை பெற்றவர்களாய் நாம் அங்கு நிலை கொண்டிருக்கிறோம். நிலை கொண்டிருக்க என்ன உண்டாகுது அப்படின்னா தேவ சாயலை அடைவோம். அருமையான சகோதரர்களே, அந்த நாட்கள்ல என்னுடைய கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாட்கள்ல உள்ள அந்த நம்பிக்கை எனக்கு இப்ப தெரிய ஆரம்பிக்குது. அந்த நாட்கள்ல கர்த்தருடைய சமூகத்துல தொடர்ச்சியா நிற்க ஆரம்பிக்கும் போது என்னுடைய விருப்பம்லாம் என்ன தெரியுமா? ஆண்டவரை உம்மை போல் மாறணும், என்னுடைய சாயலை அடையணும். இதுதான். எப்படி மாறப்போறேன் எனக்கு தெரியாது, ஆனா என்னுடைய விருப்பமெல்லாம் உம்மை போல மாறணும். ஆமா அருமையான சகோதரர்களே, அதுதான் ஒரு பவுல் சொல்லுகிறார். விசுவாசத்தினால நீதிமானாக்கப்பட்டு அவரோட சமாதானத்தை பெற்றுக் கொண்டிருக்கோம். அது மாத்திரமல்ல, அவருடைய அங்கே பிரவேசிக்க சாக்கியத்தை பெற்று அங்கே நிலை கொண்டிருந்து தேவனுடைய மகிமையை அடைவோங்கிற நம்பிக்கை நமக்குள்ள உருவாக ஆரம்பிக்குது. நம்பிக்கை உருவான உடனே தேவனுடைய சமூகத்தை காத்திருக்க ஆரம்பிக்கும். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய பேச்சுக்கள், நம்முடைய செயல் எல்லாம் ஆண்டவரே உம்மை போல் மாறணும். ஏன் தெரியுமா? அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். ஒவ்வொரு சகோதரனும் அநேக கிறிஸ்துவாய் மாற தேவன் நம்மளை அழைக்கிறார். தேவனுடைய செயலாய் மாற நம்மளை அழைச்சிருக்கிறார். நாம் எல்லாரும் அவருடைய கிறிஸ்துவனுடைய உடன் சகோதரராக இருக்கணும். அவரை போல இருக்கணும். அவர் மூத்த சகோதரர், நாம் அவருடைய இளைய சகோதரர்கள். நம்ம எல்லாரும் மூத்த சகோதரனை காப்பி அடிச்சோம் அப்படின்னா எல்லாரும் கிறிஸ்துவாய் இருப்போம். எல்லாரும் கிறிஸ்துவை போலவே மாறுவோம். அதுக்கு தான் தேவன் நம்மளை அழைச்சிருக்கார். இந்த அழைப்பு மேன்மையான அழைப்பு. அந்த அழைப்பை குறித்து நம்ம ஜாக்கிரதையா இல்லை அப்படின்னா நாம் வஞ்சிக்கப்பட்டு போயிடுவோம். அதுதான் அவர் சொல்றார். எபேசியர்கள் 4வது அதிகாரம் 1ஆம் வசனத்தம், கிறிஸ்துவின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் உங்களுக்கு சொல்ற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. அருமையான சகோதரர்களே, நான் அழைத்த அழைப்பு என்ன தெரியுமா? தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமா இருப்பதற்கு நம்மளை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அப்ப நான் கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமா இருப்பதற்கு என்னை அழைத்திருக்கார். அந்த அழைப்புக்கு நான் பாத்திரவனாய் நான் மாறணும். அதான் எண்ணம். அப்படி நான் அந்த அழைப்புக்கு பாத்திரவனாய் மாறணும் அப்படின்னா வெறுமனே வேதத்தை படிச்சுட்டு பேசுறதுனால அல்ல. நான் வேதத்தை படிச்சது மாத்திரம் அல்ல, ஆனா அவருடைய சமூகத்தில் நிற்கிற சாக்கியத்தை பெற்றுக்கொள்ளணும். அவருடைய சமூகத்தில் நிலை கொண்டிருக்கிற சாக்கியத்தை பெற்றுக்கொள்ளணும். அவருடைய சமூகத்தில் நிலை கொண்டிருந்து எனக்குள்ளே உருவாகணும் அந்த நம்பிக்கை, விருப்பம் உருவாகணும். நான் அவரை போல மாறணும். அருமையான சோழே, இப்படிப்பட்ட சகோதரர்கள் தான் வரக்கூடிய நாட்கள்ல இந்த இருளை எதிர்த்து நிற்கக்கூடிய சகோதரர்கள். இப்படிப்பட்ட சகோதரர்கள் தான் இந்த உலகத்துடைய இருள் நிறைந்த அந்த உலகத்துக்குள்ள தேவ ராட்சியத்துடைய சுவிசேஷத்தை கொண்டு வராங்க. இவர்கள் தான் சாட்சிகளா நிற்க போறாங்க. அருமையான சோழே, வைராக்கியம் கொள்வோம். கதைகள் அடிக்க வேணாம், கட்டுக்கதைகளை பேச வேணாம், வேற நிகழ்வுகள் எதுவும் பேச வேணாம். ஆனா கர்த்தருடைய சமூகத்துல வேத வசனத்தை நிறைவேறுதல் என் வாழ்க்கையில நிறைவேறி கொண்டிருக்கிற நிச்சயத்தை பெறுவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையின் தேவன் எங்களோடு கூட இருப்பீராக. உம்முடைய நாம மகிமைப்படட்டும். இந்த வேளையிலும் தேவனுடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு எங்களை தாங்கி எங்களை நடத்த எங்களை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, இந்த நாள்ல வசனத்துக்கு நாங்கள் செவி கொடுக்கவும் அதன்படி வாழவும் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, ஸ்தோத்திரம். இரக்கமாயிருப்பீராக. நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.